8 பேர் கொண்ட பிஜேபி குழு வந்துச்சு. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஜயை காப்பாற்றணும் கிடையாது, உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மை நிலவரம் அதுக்கு மாறாக இருந்ததுன்னா நம்ம விஜயை காப்பாத்துறதுக்கு பாஜக யாருங்க? அது ஒரு அரசியல் கட்சி. அவங்க ஆதரவா பேச முடியுமே தவிர கோர்ட்டு தான் தீர்ப்பை சொல்லணும். காங்கிரஸ் செலக்ட் பண்ணது தப்பா கூட இருக்கட்டும், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா காங்கிரஸ் தனிப்பட்ட விருப்பம் எப்படி? விஜய் தனிப்பட்ட விருப்பம். அவங்கள கூட்டிக்கிட்டு சினிமாக்கு போனாரா? பீச்சுக்கு போனாரா? வீட்டுல விருந்து கொடுத்தாரா? ஆட்சி அமைக்கிறதுக்கு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி தனிப்பட்ட விருப்பம்? மக்கள் விருப்பத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு. காங்கிரஸையும் திமுகவோட சேர்த்து கூப்புல தான் வச்சிருக்காங்க மக்கள். தமிழக மக்கள் ஊழல்ல கூட பொறுத்துக்குவாங்க, அப்புறம் மற்ற ஏதாவது தவறுகளை கூட பொறுத்துக்குவாங்க. ஆனா துரோகத்தை மறக்க மாட்டாங்க. துரோகத்தை மறக்கவே மாட்டாங்க. அண்ணாமலையுடைய ஆதரவு இல்லாம விஜய் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆணித்தரமாக பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இப்போ சைலண்டா இருக்கிறாருன்னா புலி கண்டிப்பா பதுங்குவது பாய்வதற்காக தான். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகியுமான நடிகை கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் அவர்கள். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேம்? பரபரப்பாக இருக்கிறேன். ஓகே, அதே பரபரப்பான சில கேள்விகள் தான். நடிகர் விஜயை முதலமைச்சர் ஆக விடாமல் சில சக்திகள் அவரை தடுத்துக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஆவதற்கு விஜய் முதலமைச்சர் ஆவதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? யார் பிரச்சனை பண்ணுறா? எந்த சக்திகள் தடுத்துட்டு இருக்குன்னு நீங்கள் இப்போ குற்றச்சாட்டு எதாவது வைக்கிறீங்களா? ஒருவேளை எந்த சக்தின்னு தெரியல, விஜய் முதலமைச்சர் ஆவதை யார் தடுத்தாலும் அது தீய சக்தியா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? திமுக தடுக்குது அப்படின்றீங்களா? திமுகன்னு சொல்லல, விஜய் சொல்லியிருக்காரு. விஜய் சொல்லியிருக்காரு தீய சக்தி திமுகன்னு விஜய் சொல்லியிருக்காரு. நீங்க தீய சக்தின்னு சொன்னா எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே திமுக தான் ஞாபகம். விஜய் முதலமைச்சர் ஆவதுல யாரு முட்டுக்கட்டை போடுறா? யாரு விஜய் முதலமைச்சர் ஆகலைன்னா பல தீய சக்திகளுக்கு உள்ளூர சந்தோஷமா கூட இருக்கலாம். ஆனா இதுல அதற்கு இடம் கொடுத்தது விஜயுடைய அனுபவமின்மை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தமிழக மக்கள் ஏகோபித்த ஆதரவு கொடுத்து 35% வாக்கையும் கொடுத்துருக்குறாங்க, ஓட்டையும் கொடுத்துருக்காங்க, சீட்டையும் கொடுத்துருக்காங்க, 108 சீட்டையும் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அவர் ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்கிறாருங்கும்பொழுது அவர் எதுக்கு தனிப்பெரும் கட்சியாகவே போய் ஆளுநரை சந்திச்சிருக்கலாங்க. இன்றைக்கி அவர் இன்றைக்கி சிஎம்மாகவே அவர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 3 நாள் ஆகிப்போச்சு. ஆனால் அவர் போகும்போதே அழையா விருந்தாளியாக முதுகு மேலே காங்கிரஸை தூக்கிக்கிட்டு போனார். 5 எம்எல்ஏவை வச்சுட்டு காங்கிரஸும் மந்திரி கனவெல்லாம் கண்டுக்கிட்டு சந்தோஷமாக குடுகுடுன்னு ஓடி அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு திமுகவோட செம்ம ரப்சர். பாதி கட்சி இந்த பக்கம், பாதி கட்சி அந்த பக்கம் இருந்தது. இந்த ரிசல்ட் இப்படி வந்ததும் குடுகுடுன்னு ஓடி ராகுல் காந்தி தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. மாணிக்கம் தாகூர் இப்போது தாவேக்காவுடைய அன்அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி மாறிட்டார். இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஏன் அவங்களை கூட்டிகிட்டு போனாங்க? எதுக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சா பிஜேபிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். பிஜேபிக்கு எதுலையுமே பிரச்சனையே இல்லையே. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அறிக்கையை விட்டுருக்காரு. எங்களுக்கு நாங்கள் ஒரு எம்எல்ஏ வச்சுருக்கோம், எங்களுக்கும் நடக்கிற தமிழக அரசியல் குழப்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? குழப்பத்தில் பாஜக ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கா? இன்றைக்கி கஸ்தூரி உங்ககிட்ட பேசுகிறேன், ஆனால் நான் பேசுகிறது கஸ்தூரியாக பேசுகிறேன். நான் பாஜக தலைமை கிடையாது. இல்லை, யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க? குழப்பத்துக்கு காரணம் யார்? திமுக அறிக்கை. பிஜேபி இல்லை, பிஜேபியா அப்படின்னு கேட்குறேன். பிஜேபியான்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏன் திமுகவான்னு ஃபஸ்ட்டு கேட்டீங்க. அதை நான் ஓரளவு ஒத்துக்கிறேன். குழப்பத்துக்கு காரணம் இன்னைக்கு திருமாவளவு பேசுகிற அளவோ, திருமா கட்சிக்காரங்க பேசுகிற அளவோ பாஜகவில் யாருங்க என்னங்க பேசிட்டாங்க? யாருமே எதுவுமே பேசலையே. ஏன் நீங்கள் எல்லாத்துக்கும் ஜனநாயகம் படம் வரல? அது சென்சார் போர்டில் இவங்க ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினாரு. இல்லைங்க, ராகுல் காந்தி விஜய் கிட்ட நிறைய தூரம் பேசுகிறாரு, அது வேற. ஜனநாயகம் படம் வராத போது இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனது பிஜேபியா? பிஜேபி தான் காரணமா கோர்ட்டுக்கு? விஜய் தரப்பினர் அந்த ப்ரொடியூசர் தரப்புல கோர்ட்டுக்கு போனதுக்கு பிஜேபி காரணமா? பிஜேபி சம்மந்தம் இருக்கு. ஆனா விஜயை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா?
இல்லைங்க, நான் கேட்குறதுக்கு முதல்ல இதுக்கு நான் கேட்டால் உடனே நீங்கள் அடுத்த கேள்விக்கு தேவைங்க. கரூர் சம்பவத்தில் பாஜகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் பிஜேபி காப்பாத்துனுச்சுன்னு புரிஞ்சுக்க முடியும். நான் ஆதரவு கொடுத்தாங்க, அதுதான் பிஜேபி விஜயை காப்பாத்துனுச்சுன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இல்லைங்க, ஒரு விஜய் தான் காரணம் என்று திமுக ஒரு பலத்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வேளையில் இல்லை இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற நியாயமான கருத்தை எல்லாருமே எடுத்து வச்சாங்க. அதில் பாஜகவினரும் எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் எடுத்து வச்சாங்க. ஆதரவு பாஜகவினரும் ஆதரவு கொடுத்தாங்க, அதிமுகவும் ஆதரவு கொடுத்தாங்க, நிறைய பேர் பேசுனாங்க. கரூர் சம்பவத்தில் தாவேக்கா கூட பேசலை, ஆனால் பாஜக தலைவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. 8 பேர் கொண்ட பிஜேபி குழு வந்துச்சு. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஜயை காப்பாற்றணும் கிடையாது, உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மை நிலவரம் அதுக்கு மாறாக இருந்ததுன்னா நம்ம விஜயை காப்பாற்றுறதுக்கு பாஜக யாருங்க? அது ஒரு அரசியல் கட்சி, அவங்க ஆதரவாக பேச முடியுமே தவிர கோர்ட்டு தான் தீர்ப்பை சொல்லணும். அதில் எதுவும் மாற்றம் இல்லைல்ல. இன்றைக்கி தீபம் ஏற்றணும்னு பாஜக எந்த இடத்துலையும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு பாஜக ஆரம்பித்து சொல்லலை. ஆனால் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீதிபதி தீர்ப்பை மதிக்கணுங்கிறதுல தான் கட்சி ஒரு கமெண்ட்டை சொல்ல முடியும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாஜக எதுவும் சொல்லாத போது அவனா பிஜேபியா 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 விஜயுமே அந்த தவறை செய்கிறாரு. விஜய் என்ன தப்பு பண்ணாரு? விஜயுமே பாஜகவை பழியோட ஒரு இடம் பாவம் ஒரு இடம்ங்கிற கதையா செய்கிறவன் ஒருத்தனா இருக்கான். ஆனால் இவர் திட்டுறது பாஜகவை, சந்தேகப்படுறது பாஜக. ஜனநாயகன் படத்தில் இவர் விஜய் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, பட் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இதில் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை சேர்ந்து பழி வாங்குற என்ன பண்ணாங்க? மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? சென்சார் போர்டில் நீங்கள் கட்டுவன்ட்டு சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஒத்துக்காமல் கோர்ட்டுக்கு போனால் அது சென்சார் போர்டுக்கும் மத்திய அரசில் சென்சார் போர்டு ஒரு அங்கம், அதை நீங்கள் சொல்லலாம். பாஜகவை எப்படி சொல்ல முடியும்? இப்படி புரிஞ்சுக்கலாமா? விஜய் முதலமைச்சர் ஆகாமல் போனதற்கு கூட இந்த ஆதவ அர்ஜுனா கொடுத்த ஆலோசனையும் தவறான யோசனையும் தான் காரணம், அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒட்டு மொத்தமாக ஆதவ அர்ஜுனாவை நான் குறை சொல்லலை, ஏன்னா அவருக்கும் அனுபவம் இல்லை. ஆதவ அர்ஜுனாவுடைய அனுபவமின்மை மற்றும் அவர் ஒரு ரொம்ப கொஞ்சம் தெனாவட்டுன்னு எங்கள் ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு திமிரு, அப்படியா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையாக இருக்குது. தெனாவட்டுனாலும் திமிருனாலும் ஒரே அர்த்தம் இல்லை. எங்கள் ஊர் பக்கம் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா இருக்குது. அதாவது அவர் அந்த நிமிஷத்தில் கெத்து, தெனாவட்டுனா வேகம், அவருக்கு வேகம் அதிகமாக இருக்குது. அந்த விஜய் கிட்ட வேகம் இல்லையா? விஜய் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அவர் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத நாம் நல்லதாக பார்க்குறதா கெட்டதாக பார்க்குறதா? விஜய் அவ்வளோ சைலண்டாக இருக்காரு. விஜய் மீது பிஜேபிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் விஜய் மீது பிஜேபிக்கு கொலவெறி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாரும் பேசலை, நீங்கள் தான் பேசுகிறீங்க. இல்லை, சமூக வலைதளங்கள்லேருந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. சிடி நிர்மல்குமார் கூட பேசியிருந்தாரு, பிஜேபி அழுத்தம் கொடுக்குதான்னு கேட்கும்போது நான் நாளைக்கு சொல்கிறேன், ஒரு நாள் டைம் கொடுங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஆளுநர் மூலமாக பிஜேபி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குதா? நாம் திருப்பி கூட கேட்கலாம். இப்போ நீங்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதை வேற ஒருத்தங்க விஜய்க்கு வேண்டாதவங்க இதை கேள்வியை எப்படி தெரியுமா கேட்பாங்க? நிர்மல்குமாரை கேள்வி கேட்டோம், அவர் அதை தட்டி கழிச்சிட்டு பின்வாங்கி ஒதுங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? டைரக்டாக தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் நீங்கள் கோல் மூட்டி விடுவீங்க. அதில் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களாம், ஆனால் பாஜகவில் இருக்கிற நான் பதில் சொல்லணுமா? இது இதெல்லாம் இந்த யூகங்களுக்கு அடிப்படையான வேணும்ட்டே சிண்டு முடிக்கிற கேள்விக்கு நம்ம பதிலே சொல்லக்கூடாது. இல்லை, விஜய் பார்த்தா விஜய் சாஃப்டாக இருக்காரு, அமைதியாக இருக்காரு. அவர் மீது ஏன் இப்படி ஒரு பேச வேண்டிய இடத்துல பேசணும், போராட வேண்டிய இடத்துல போராடணும், சைலண்ட்டாக இருக்கிற வேண்டிய இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும். விஜய் எல்லா இடத்துலையும் கம்முனே இருக்கிறதுக்கு பேர் பொறுமைன்னு நான் நினைக்க மாட்டேன். அது கண்டிப்பாக அதை தாண்டி அவருக்கு வெளியே எப்படி தெரியுமா அதை யோசிப்பாங்க, ஏன் சைலண்ட்டாக இருக்கார், ஏன் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ஸ் ஒரு நிலைப்பாடை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் காங்கிரஸில் 5 பேர் ஆதரவு கொடுக்குறன்னதும் அதை உற்சாகமாக எடுத்துகிட்டு போனாங்களே, அது யார் கொடுத்த ஐடியான்னு நான் கேட்குறேன். யார் கொடுத்துருப்பா எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பா பாஜக கொடுக்கல, அதுக்கு பாஜக பொறுப்பு இல்லைல்ல, அதுக்கு பாஜக பொறுப்பு இல்லை.
யார் கொடுத்த மகா மட்டமான ஐடியா அது? ஏன்னு கேட்கல சொல்லுங்க. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற எந்த ஒருத்தரோடையுமே நீங்கள் அத்தனை பேரோட வாக்குகளை சேகரித்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக அந்த 9 ஓட்டு தான் கிடைக்குது. உங்களுக்கு பேர் மினிமம் தான் கிடைக்குது. மெஜாரிட்டி 50%. அதுக்கு மேலே ஒன்று 118 முஸ்லீம் லீக் 2 வரமாட்டேன் வேறு தீர்த்து சொன்னதுனால உங்களுக்கு 119 தாண்டி போக வாய்ப்பே இல்லை. கரெக்டாக? ஓகே. அப்போ அங்கே போய் 3 விதமாக நான் இதுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ். என்கிட்ட 107 எம்எல்ஏ இருக்காங்க, எனக்கு 118 தேவை. நான் 10 பேரை கேட்பேனா 40 பேரை கேட்பேனா? யாரை கேட்டிருக்கணும்? எடப்பாடியை கேட்டிருக்கணுங்கிறீங்க. கண்டிப்பாக அதிமுகவை கேட்டிருக்கணும். ஏன் கேட்டிருக்கணும்? ஏன்னா மக்கள் விஜய்க்காக 20% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 15% திமுகவை எதிர்த்து விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் 10% தான். 35%ல் 25% சாதாரண மக்கள். போன வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அங்கே 25% குறைஞ்சிருக்கு. அங்கே ஓட்டு இது 15% குறைஞ்சிருக்கிறாங்க அவங்க இதில். ஸோ அந்த நம்பர் அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போது மக்களை நீங்கள் மதிக்கணும்ல. அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளையும் உங்களுக்கு திமுகவுக்கு எதிர்க்கான ஓட்டுகளையும் பகிர்ந்து மக்கள் அழிச்சிருக்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? திமுக கூடவே 5 வருஷம் உட்காந்து அவங்க செஞ்ச குற்றம், தவறு, திமிரு செயல்பாடுகள், ஏமாற்று வேலைகள், மோசடிகள் அத்தனையிலும் கூடவே துணப்போன அதிலிருந்து ஆதாயம் கண்ட காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் இவங்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஆதரவு, அது மக்களை நீங்கள் உடனடியாக ஏமாற்றுவதாகாதா? ஆனால் விஜய் அதுக்கு விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருந்தார் இல்லையா? மதவாத சக்திகள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய அது மதவாத சக்திகள் கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பிஜேபி தலைமையில் பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கிட்ட எந்த லாஜிக்கில் போய் அவர் கேட்பாரு? இதுதான் தப்பு. இதுதான் நான் 3 விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ். 10 பெருசா 47 பெருசா? ஓகே, இது ஒன்று. 2வது அரசியல் என்றால் அது ஆட்சி அமைப்பது மட்டும் இல்லை. இன்னைக்கு ஆட்சி அமைச்சு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு விஜய்க்கு மக்கள் ஓட்டு போடலை. திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கு சரியான மாற்று விஜயாக இருப்பார் என்று அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சொன்னதுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் மக்களுடைய குரலை மதிக்கணும். உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுகவோட ஓட்டை கொடுக்கல மக்கள். அதிமுகவோட ஓட்டு அதிமுகவுக்கு குறைந்த சதவீதம் இருந்தாலும் அவங்களுக்கு போயிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிமுகவும் பாஜகவும் ஒரே இடத்துல இருக்குது. நான் பாஜகவை மதவாத சக்தின்னு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் சொல்றாரு அதுவே திமுக தீய சக்தின்னு சொல்றாரு, பிஜேபி மதவாத சக்தின்னு. அது திமுகவுடைய பிரச்சாரத்தை தான் விஜயம் பேசுறாரு. ஏன்னா அவர் கட்சியிலே பாதி பேர் அங்கேருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறான பிரச்சாரம். அவருக்கே தவறான புரிதல் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு கூட்டணியில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் எங்கள் கூட்டணியில் இருக்கிறாரு, வேலூர் இப்ராஹிம் எங்களுடைய கட்சியிலேயே இருக்கிறாரு. இப்படி எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்ததும் இன்னைக்கு பீகார் கவர்னரை அந்த இடத்துக்கு அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கிறதும் சையத் கான் அவர் அங்கே அழகு பார்க்குறதும் பிஜேபி தான். கேரளாவில் இருந்த கடைசி ஆளுநர் பிஜேபி உடைய நியமனம் தான், இஸ்லாமியர் தான். ஆனால் அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படின்ற கட்சி என்ன கட்சி? அது எல்லாருக்குமான கட்சியா? இஸ்லாமியர்களுக்கான கட்சி. அப்போ அது மதவாதம் இல்லையா? எந்த கூட்டணியில் இருக்கு? அது மதவாதங்கிறேன் நான். நீங்கள் உங்கள் பேர்லேயே நான் முஸ்லிம்களுக்கான கட்சின்றீங்க, அது மதவாதம் இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் அதானே அந்த கட்சி பேரு. ஆனால் சிறுபான்மையை தானே இருக்காங்க. சிறுபான்மை எப்பவுமே பெரும்பான்மை எதிர்க்க. அப்போ சிறுபான்மை மதவாதம் பேசினா சமூக சேவை. ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மெஜாரிட்டி யார் சொன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறது? ஒடுக்கப்பட்டவர்கள்னு நாமளே நமக்கு லேபிள்லாம் ஒட்டிக்க கூடாது. யார் சொன்னா ஒடுக்கப்பட்டவர்கள்னு? இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யம் 500 வருஷம் இருந்துச்சு. அப்போ நாமெல்லாம் சொல்லணுமா? நம்மெல்லாம் இஸ்லாமியர்களால் ஒடுக்கப்பட்டோம்னு சொன்னால் யாராவது சிரிக்க மாட்டாங்களா?
இன்றைய காலகட்டத்துக்கான பேச்சை தாங்க பேசணும். 1000 வருஷம் முன்னாடின்னு திமுக மாதிரி பேச ஆரம்பிக்கக்கூடாது. கண்ணுக்கே தெரியாத வரலாறை கொண்டு வரக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கிற உரிமைகளை விட இந்தியாவில் உரிமைகள் அதிகம். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகளை பாஜக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. யார் நீங்கள் எப்படி நீங்கள் அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ மதவாதம் நான் கேட்குறது அடிப்படையான கேள்விங்க. நீங்கள் உடனே அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. முஸ்லீம் லீக்னு பேர் வச்சா தப்பில்லை, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் சேர்ந்தால் தப்பில்லை. மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் அந்த இன்னொரு ஒரு கட்சி ஜவாஹர்லால் தமிழ் முன்சாரி, இவங்க 2 பேரும் யாருக்காக உழைக்கிறாங்க? அவங்க கட்சி பேரில் வேணால் இஸ்லாம் இல்லாமல் இருக்கலாம், அவங்க கட்சி மெம்பர்ஸில் வேற யாராவது இருக்காங்களா? நம்ம விஜய் மதவாதம் அப்படின்னு விஜய் சொல்றத மிகப்பெரிய தவறா நான் பார்க்குறேன். பாஜகவை அவர் எப்படி சொல்ல போகுது? அந்த இடத்துல அந்த அடிப்படை புரிதல் கூட அந்த இடத்துல என்ன ஆகும்? அவர் செக்குலரா நான் ஒரு இடத்துக்கு போறேங்கிறாரு. அவரே ஏமாந்துருக்காரு. திமுக செக்குலரா? திமுக செக்குலரா? கத்தோலிக்க சபையிலேருந்து எல்லாரும் அறிக்கை கொடுக்குறாங்க, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. எப்படி அவங்க செக்குலர்? வேண்டாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி மத ரீதியான ஓட்டை நாங்கள் பார்க்கலங்க, எல்லாருக்குமான எல்லா ஓட்டும் பார்க்குறோங்கன்னு சொல்ல முடிஞ்சுதா? குறைந்தபட்சம் ஒரு கிறிஸ்துவர்கள் தொகுதியில் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல உங்களால் ஒரு மாற்று மதத்தினவரை போட முடியுதா? இல்லை உதயநிதி அவர்கள் கூட யாரை நம்பி நிற்கிறாரு? போய் பிரச்சாரத்தில் யாரை அவர் தாஜா பண்ணுறாரு? நான் ஓட்டை கேட்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை, பட் மதவாத பிரச்சாரத்தை, சனாதனத்தை ஒழிப்போம், இதை விட மதவாதமான ஒரு பிரச்சாரம் இருக்க முடியுமா? அது ஒரு மதவாதம் இல்லையா? அது ஒரு மத தீவிரவாதம் இல்லையா? ஒரு ஒரு அத்தனை பேரோட நம்பிக்கையும் அழிக்கணும் அப்படின்னு பேசுறது ஒரு தவறு இல்லையா? அதுக்கு எப்படி நீங்க விஜய் டாபிக் இல்லைங்க, விஜய் தாங்க டாபிக். திமுக இந்த தவறெல்லாம் பண்ணிருக்கு இல்லையா? அது கூட உட்காந்து கை தட்டினவங்களோடையும் கை கொடுத்தவங்களோடையும் நீங்க போய் கேட்குறீங்க சப்போர்ட்டு. மிகப்பெரிய மதவாத கட்சியை, மிகப்பெரிய மக்கள் விரோத கட்சிக்கு துணை போனவர்களை நீங்க எப்படி சேர்த்துக்கிறீங்க? ஆனா என்டிஏல பிஜேபி உள்ள வந்துடும். என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு, மிகப்பெரிய பைத்தியகாரம். விஜய்க்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறீங்க. இந்த விஷயத்துல அவர் பண்ணது தப்பு. காங்கிரஸ் அவர் செலக்ட் பண்ணது தப்பு. ஆனால் காங்கிரஸ் செலக்ட் பண்ணது தப்பா கூட இருக்கட்டும், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா காங்கிரஸ் தனிப்பட்ட விருப்பம் எப்படி? விஜய் தனிப்பட்ட விருப்பம். அவங்களை கூட்டிக்கிட்டு சினிமாக்கு போனாரா? விஜயோட தனிப்பட்ட போனாரா? வீட்டுல விருந்து கொடுத்தாரா? ஆட்சி அமைக்கிறதுக்கு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி தனிப்பட்ட விருப்பம்? மக்கள் விருப்பத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு. காங்கிரஸையும் திமுக சேர்த்து கூப்புல தான் வச்சிருக்காங்க மக்கள். அவங்கள எப்படி நீங்க சட்டமன்றத்துல தானே என்ன எது அறுதி பெரும்பான்மை பார்க்க முடியும்? ஆளுநர் மாளிகையில முடிவு பண்ண முடியாது. அப்ப பிஜேபி பின்னாடி ஆளுநர் வழியா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குது, அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் இதை முழு மனதா ஒத்துக்கிறேன். ஆளுநர் மாளிகையில ஃப்ளோர் டெஸ்ட் நம்ம பண்ண போறது இல்லை. அறுதி பெரும்பான்மையை நம்ம சட்டமன்றத்துல தான் நம்ம பண்ணணும். அப்ப ஏன் நீங்க உங்க கூட்டணி கட்சிக்காரங்களை கூட்டிட்டு போறீங்க? நீங்க மட்டும்தானே போயிருக்கணும், கூடவே ஒருத்தரை கூட்டிட்டு போறீங்க. அப்ப நீங்க கூட்டணியா போனா மெஜாரிட்டியோட போகணும். காங்கிரஸ் மகாராஷ்டிரா இதுக்கு வரலாறு. காங்கிரஸ் இல்லை, இவர் மெஜாரிட்டி இல்லாம போனது. ஏன்னா மகாராஷ்டிராவில் இது நடந்திருக்கு. ஒவ்வொரு தரமும் ஆளுநர்கள் செயல்பாடுகள் இல்லை, அது வேற. கர்நாடக ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, பிரசிடெண்ட்டை பார்த்து அந்த இதுக்கு முன்னோடியா இருந்த ஒரு விஷயத்துல நடந்த குழப்பம் மறுபடி வரக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த யோசிக்கிறது அவங்க கடமை. விஜய் இப்போ என்னதான் பண்ணணும்? கர்நாடகாவில் பெரும்பான்மை இல்லாமல் எடியூரப்பா போனார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நாளைக்கே நிரூபின்னு சொன்னதும் அவரால் அதை செய்ய முடியல. 1 வருஷம் கழித்து அவர் அதை நிரூபித்து முதலமைச்சர் ஆனார் 2019ங்கிறது வரலாறு. மகாராஷ்டிராவில் ஃபட்னாவிஸும் அஜித் பவார் என்சிபியிலேருந்து பிரிந்து வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுநர்கிட்ட போய் மெஜாரிட்டியாக நாங்கள் நிரூபிக்கிறோன்னு சொன்னதும் ஆளுநர் என்ன சொல்கிறாரு? கூட்டணியாக வந்திருக்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு நாங்கள் அழைப்பு லெட்டர் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் மெஜாரிட்டியை 2 நாளில் நிரூபிக்கணும்னு சொல்கிறார். 2 நாளில் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே அஜித் பவார் என்னால் மெஜாரிட்டியை கொண்டு வர முடியலங்கிறத தெரிவிச்சிடுறார். இப்போ மறுபடி அந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாது, இன்னொரு தேர்தல் வரக்கூடாதுன்னு அந்த ஒரு எஸ்ஆர் பொம்மை கேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு தரமும் ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை
ஆளுநர் தரப்புலேருந்து கூட செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆளுநரும் நினைப்பாங்க இல்லையா? ஆனால் ஆளுநரே சொல்கிறாரு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து அவங்க ஆட்சி அமைச்சா கூட நான் ஓகே ஒத்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படின்னு அவர் சொல்லலை. நீங்கள் தந்தி பேப்பரில் கூட அப்படின்னு அவர் சொல்லலை. எந்த கட்சிகள் மெஜாரிட்டியோட வந்தாலும், எந்த கூட்டணி, அவர் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பேரை சொல்லியிருக்காரு. அப்படியா? எப்படிப்பட்ட கூட்டணி வந்தாலும் மெஜாரிட்டியோட வந்தால் நான் வந்து ஒத்துக்குவேன்றாரு. வேற வழி? மெஜாரிட்டியோட வந்தா நீங்க எப்படி? நீங்க நினைக்கிறீங்களா திமுக அதிமுக கூட்டணி அமைப்பார்கள் நம்புறீங்களா? நடக்குமா? இது வரைக்கும் 75 வருடங்களுக்கு மேலான தமிழக அரசியலில் இந்த மாதிரி ஒரு கேள்வியே வந்ததில்லை. கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட கேள்வியை நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வி ஒரு வதந்தியா கூட இருக்கலாம். அது அந்த வதந்தி இன்னைக்கு வருது, அந்த பேச்சே வந்திருக்காது. இது 2 நாள்ல ஒரு முக்கியமான முடிவு வரும், ஆட்சி நம்ம தான் அப்படின்னு எடப்பாடி பேசுறாரு. பாண்டிச்சேரி சேர்ந்த அதிமுக முக்கியமான நிர்வாகி சொல்றாரு, தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் முதலமைச்சருங்கிறாரு. நேற்று நடந்த திமுக எம்எல்ஏகள் கூட்டத்தில் கூட சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றவாறு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று திரைமறைவுல நடக்குது. விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் யாரோ ஏதோ பண்ண. 2 விஷயம் சொல்லிக்கிறேன். என்னுடைய கட்சியோட நிலைப்பாடை நான் முதல்ல சொல்லிடுறேன். என் கட்சியோட நிலைப்பாடு தெளிவாக எங்கள் தலைவர் வந்து உலகத்துக்கு அறிவிச்சிட்டாரு. எங்களுக்கு பாஜகவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டு பாஜகவுக்கு இதுக்கு சம்மந்தம், ஏன்னா டெல்லி பிஜேபிக்கும் அது ஏங்க எனக்கு தமிழ்நாட்டை பற்றியே சம்மந்தம் கிடையாதுன்றோம். நீங்கள் உடனே அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. டெல்லி பிஜேபியில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னெல்லாம் வந்து இதில் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை. அவர்கள் டைரக்ஷனில் தான் திமுக அதிமுக கூட்டணி சேரப்போகுது அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே, உண்மையா இதெல்லாம் சேர போகிறாங்களா? இல்லை, நான் கேட்குறேன், அவங்க டைரக்ஷனில் சேர்றதுனால பாஜகவுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜகவுக்கு தனியாக ஏதாவது கொடுக்க போகிறாங்க? தாவேகா கூட காங்கிரஸ் சேர்ந்துருச்சுன்னா சவுத்தில் பயங்கர மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. அடுத்தடுத்த தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. இது வந்து பிஜேபிக்கு ஒரு விதமான நெருக்கடியாக மாறிடும், பிஜேபிக்கு நெகட்டிவாக மாறிடும். அதனால இப்போவே நம்ம விஜய் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா காங்கிரஸோட வளர்ச்சியோட தடைப்பட்டு போயிடும். இந்த கேள்வியில் நீங்கள் காங்கிரஸ் மேலே நம்பிக்கை வச்சு கேட்கல, விஜய் மேலே இருக்கிற அபரிமிதமான ஈடுபாடை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. விஜய் அந்த அளவுக்கு பெரிய தலைவரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து அன்னோன் எக்ஸ் ஃபேக்டர்ல இருக்கு. மக்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, மக்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தான். அது பாஜக கட்சியை பற்றி நம்ம பேசலை, கஸ்தூரியோட கருத்து. நடிகை கஸ்தூரிக்கு விஜய் முதலமைச்சர் ஆவதில் ஏதாவது சிக்கல் இருக்கா இல்லை பிடிச்சிருக்கா? யாருக்குமே. எங்கள் தலைவர் கூட சொல்லிட்டாரு, எங்களுக்கு அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நடிகை கஸ்தூரியா ஒரே ஒரு எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து என்ன கஸ்தூரியா சொல்லுங்க, விஜய் முதலமைச்சர் ஆவறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மக்களுடைய தீர்ப்பு விஜய்க்காக தான். உங்களுடைய பார்வை, உங்களுடைய நான் தான் சொல்றேன், எனக்கு வந்து கட்சி அரசியலை விட மக்களுடைய குரல் தான் முக்கியம். கட்சிகள் வந்து 1000 நிலைப்பாடுகளை மாற்றிக்குவாங்க, ஆனால் மக்கள் இருக்காங்களே அவங்க மனசை நாம் வந்து புரிஞ்சு நடக்கணும். அதுக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. மக்கள் எதை கேட்குறாங்களோ அதை செய்வது தான் சரியான இடத்தை மக்கள் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்சி அமைக்க விஜயை விட்டுறலாமே. அப்படி எப்படி பண்ண முடியும்? இன்னும் ஒரு 10 வேணுமே. மக்கள் கொடுக்கலையே அந்த 10. விஜய் முதலமைச்சர் ஆகுதுல கஸ்தூரிக்கு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. நான் மக்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் நல்ல தெளிவாக ஒரு இப்படி கூட சொல்கிறேனே, விஜய் அவர்கள் சின்ன சின்ன கட்சிகள் பின்னாடி எல்லாம் போய் திமுகவின் மறு உருவமாக மாறுவதற்கு பதிலாக அதிமுக கிட்ட ஏதாவது, ஏன்னா அதிமுக குடும்ப உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்து தாவேக்கால எம்எல்ஏவாக இருக்காங்க. அவர் தானே சொன்னார், உங்கள் வீட்டு அண்ணா, உங்கள் வீட்டு அங்கிள், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் பார்த்து நீங்கள் வந்து ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னார்ல. அதை போல் அதிமுக வீட்டில் அங்கிள், பெரியப்பா, சித்தப்பாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பார்த்து ஒரு இணக்கமாக பேசி நீங்கள் வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வர முயற்சி பண்ணுங்கள். இது ஒன்று. அதிமுக தரப்புலையும் வந்து இது அறிவுரையாலாம் நான் சொல்லலை, அதிமுக தரப்புலையும் வந்து விஜய் வந்து கேட்டு அவங்களுக்கு ஒரு அந்த மக்களுடைய தேவை, இன்று தமிழ்நாட்டின் தேவை, காலத்தின் கட்டாயத்தை புரிய வச்சா தே மே கம் டு த டேபிள். சரியா? ஏன்னா கண்டிப்பாக திமுகவோட இணைஞ்சு அரசியல் பண்ணணும்னு அதிமுகலாம் விரும்புமா?
அதெல்லாம் வந்து ரொம்ப கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்களாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவறதுல முனைப்பாக இருக்காரு. இன்னும் ஒரு நாள் 2 நாளில் சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு. ஊர் உலகமே எல்லா மீடியாவும் பேசுதே. மீடியா நிறைய பேசுது. மீடியா பேசுனது 4 நாள் முன்னாடி மீடியா பேசுறத சொல்லட்டுமா? திமுகவுக்கு 150 சீட்டு கிடைக்கும். எல்லா மீடியாவும் தான் பேசிச்சு, ஊரே பேசிச்சு. நடந்துச்சா? மீடியா பேசுகிற கிசுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நாள் கிடையாது. சரியா? இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்கே வராதிங்க, நடக்கிறத பேசுங்க. இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? விஜய் தனியாளாக ஃப்ளோர் டெஸ்ட்டை சந்திக்கட்டும். நான் தனிப்பட்ட முறையில் விஜயின் ஒரு வெல்விஷராக, நலம் விரும்பியாக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனி கட்சியாகவே ஃப்ளோரில் நீங்கள் போய் நில்லுங்க. ஒரு பக்கம் வந்து என்டிஏ கிட்ட போகவே கூடாதுன்னு ஒரு குருட்டு ஒரு பிடிவாதத்தில் இருக்கீங்கல்ல, அந்த பிடிவாதத்தின் காரணமாக அதை விட மிக மோசமான குற்ற பரம்பரை, மன்னர் குடும்பம், ஊழல் பெருச்சாளிகள் கிட்ட நீங்கள் போயிடாதீங்க. ரொம்ப கடுமையான விமர்சனம். ஆமாங்க, இருந்துட்டு போகுது. நீங்கள் வந்து தனியாக நில்லுங்க. தனியாக நின்று ஜெயிச்சா ஜெயிக்குது ஃப்ளோர் டெஸ்ட்டு, இல்லைன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படி தான் ஆச்சு. 1 வருஷம் கழிச்சு அவர் திருப்பி எலெக்ஷன் சந்தித்தார், மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தாங்க. என்டி ராமராவுக்கு இப்படி தான் ஆச்சு. அவர் வந்து அவர் கட்சியிலேயே அவரை வந்து தள்ளி வச்சாங்க. அவர் கட்சியை கழிச்சிட்டு திருப்பி வந்து எலெக்ஷனில் நின்றார். அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை. தமிழக மக்கள் ஊழலில் கூட பொறுத்துக்குவாங்க, அப்புறம் மற்ற ஏதாவது தவறுகளை கூட பொறுத்துக்குவாங்க. ஆனால் துரோகத்தை மறக்க மாட்டாங்க. துரோகத்தை மறக்கவே மாட்டாங்க. திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது விஜய்க்கு பண்ணுற துரோகமா, தமிழ்நாட்டு மக்களுக்கே பண்ணுற துரோகமா? அவங்க ஒன்று சேர்ந்துச்சுன்னா அத்தைக்கு மீசை முளைச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அத்தைக்கு மீசை முளைச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அது சரியா இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு செய்கிற துரோகம் தான், விஜய்க்கு பண்ணுற துரோகம் தான். அருள்வலன் வந்து துரோகம்ங்கிற வார்த்தையை ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தேர்தல் வந்து அது மக்களுக்கு பண்ணுற துரோகம் தான், யாரால் வந்தாலும் சரி. அந்த யாரால் வந்தாலும் சரிங்கிற இடத்துல நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் தனியாக ஃப்ளோர் டெஸ்ட்டை சந்திச்சாருன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவை கட்சிகள் கொடுக்கலாம். ஏன்னா திமுகவில் இருக்கிற எம்எல்ஏவும் கோடியாக செலவழித்து தான் இன்றைக்கி வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. மறு தேர்தலை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் திமுக எம்எல்ஏ கூட ஒன்று விஜய்க்கு ஆதரவளிக்கலாம், இல்லை வராமல் இருக்கலாம். ஓகே, ஓட்டெடுப்புக்கு வராமல். நம்புறீங்களா திமுக 2 பேரும் ஒன்று சேருவாங்க? நம்புறீங்களா? அதெல்லாம் நடக்காதுன்னு நம்புகிறேன். ஓ, நடக்காது. ஓகே, எனக்கு என்ன ஒன்று புரியவே இல்லை அப்படின்னா, விஜய்க்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக அண்ணாமலை தான் வாய்ஸ் கொடுப்பாரு. நான் இருக்கேன், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் விஜய்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அண்ணாமலையை காணுமே. அண்ணாமலை எங்கே போயிட்டார்? விஜயுமே தானே ஒன்றுமே பேசாமல் இருக்காரு. விஜய் என்னைக்கு பேசியிருக்காரு? அண்ணாமலை அவர்களும் பேசாமல் இருக்கிறார். அண்ணாமலையுடைய ஆதரவு இல்லாமல் விஜய் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆணித்தரமாக பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இப்போ சைலண்டாக இருக்கிறாருன்னா புலி கண்டிப்பாக பதுங்குவது பாய்வதற்காக தான். அண்ணாமலையோட சைலண்ட்டுக்கு காரணம் தெரியல, நிஜமாக தெரியல. நான் நம்பலை, நிஜமாக தெரியல. நான் ஏதாவது தெரிஞ்சு சொல்லாமல் இல்லையா? தெரியல. ஓகே, அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க தமிழக அரசியல் களத்தில்? நீங்கள் அண்ணாமலை அவர்களை கேட்டு எனக்கும் சொல்லுங்கள், அவரை கேளுங்க. சரி, தமிழக அரசியலில் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எதை நோக்கி போகும்? அடுத்து ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்னெல்லாம் நடக்கும்? அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய் அவர்களுக்கு சாதகமான ஃப்ளோர் டெஸ்ட்டாக இருந்தால் விஜய் அவர்களுடைய என்ன கேட்டால் அவர் வந்து வரட்டுங்க, ஒரு புதியவர் வந்து ஆட்சியை செய்யட்டும், செஞ்சு அவரே வந்து பல தவறுகள் பண்ணுவார். ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுவது, ஏன்னா திமுக வந்து எதிர்க்கட்சியாக எப்போவுமே பொறுப்பாக செயல்படுவாங்க. அப்படி செயல்படட்டும் தான் நான் சொல்லுவேன். மக்களுக்கான தேவைகளை எதிர்க்கட்சியாக இருந்து திமுக அருமையாக நிறைவேற்றும். ஆனால் ஆளுங்கட்சியாக அவங்க வந்து எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும். விஜயுடைய அனுபவமின்மை, அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அரசியல் புரிதல் இன்மையை எதிர்க்கட்சிகள் நல்ல ஒரு வழியில் வழிகாட்டி எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய விருப்பமும் இதுவாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னது தான், விஜய் முதலமைச்சராக இருக்கணும், திமுக எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு. அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால்
மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும் துடிக்கிறது தான் புரிஞ்சிக்க முடியல, நிறைய சந்தேகங்கள் எழுப்புது அப்படிங்கிறது. உங்கள் எதிர வந்து துடிச்சார் அவர், உங்களுக்கு புரியலையா? ஏன்னா என் எதிர வந்து துடிக்கல, எனக்கு தெரியலையே. எப்படிங்க யூகங்களை வச்சு நம்ம பேசினா, நான் இன்னைக்கு பேசுறதுக்குள்ள அங்கே விஷயம் வந்து உண்மை வெளியே வந்துடும். அப்புறம் என்ன பேசல? இதை பற்றி 2 நாளாக ஒட்டுமொத்த மீடியா பேசுறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஸ்ட்ராங்கா மறுக்க மாட்டேங்கிறாங்க. நடக்கும்போது பார்ப்போம், நடக்கும்போது பேசுங்க, இப்படி தான் சொல்றாங்க தவிர கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும். ஆனால் ஸ்ட்ராங்கால யார்கிட்டையுமே திமுகவும் ஸ்ட்ராங்காக மறுக்கலை, அதிமுகவும் ஸ்ட்ராங்காக மறுக்கலை. அப்படின்னா அப்போ திரைமறைவில் 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, சாத்தியமாயிருமோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் இப்படி சொல்கிறதுனால எனக்குமே வந்து திகில்லாம் நீங்கள் கிளப்பி விட்றீங்க. அப்படியெல்லாம் ஒரு டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாஜக அதுக்கு காரணம் இல்லை. திமுக அதிமுக சேர்றதுக்கெல்லாம் நம்ம வந்து பாஜகவை எடுப்பீங்களா நீங்கள்? இல்லை, என்னோட கட்சியுடைய அப்புறம் 2 பேரும் மத்தியஸ்தம் பண்ணுறது யாருங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்துடுதுல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப குழந்தைங்களா, அவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ண ஒரு ஆள் வேணுமா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. மத்தியஸ்தம்ங்கிற பேச்சே வதந்தி. அது வந்து நடக்கும் பொழுது தான். ஏன்னா நடக்குமா அப்படின்னு கேட்டால் 1000 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நாளை விஜய் அவர்கள் பிரதமர் ஆவாரா, அதற்கு குறுக்கில் வருமா பாஜக அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒருவேளை காங்கிரஸ் கூட இப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷம், அடுத்த 10 வருஷத்தில் விஜய் பிரதமர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அடடே, நீங்கள் விஜய் ரசிகருங்கிறத ஒவ்வொரு நிமிஷத்துலையும் தெரியுது. நானும் விஜய் ரசிகர், இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால நானும் விஜய் ரசிகை தான். முதல்ல அவர் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்கட்டும், அதற்கான பெஸ்ட் விஷஸை மட்டும் இப்போ தெரிவிச்சுக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் வச்சு பார்க்கும் பொழுது மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, இப்போது 10th வரைக்கும் தான் டைம் இருக்குது. 10th ஏதாவது ஒரு தீர்வை சொல்லணும். 10th அப்புறம் அப்படின்னு சொன்னால் எஸ் பிரசிடென்ட் ரூல் வந்துடும். அப்புறம் நம்ம ஜனாதிபதி ஆட்சியில் வந்து யார் மெஜாரிட்டி கொண்டு வராங்களோ மெதுவாக இந்த குதிரை பேரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லபடியாக நடந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் டைம் நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா கொடுக்க இங்கேருந்து அங்கே தாவி, அங்கேருந்து இங்கே தாவி பல குழப்பங்கள் நடக்கும். அதை விட சிம்பிளாக இன்னொன்று, டைம் ஆக 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 தாமதம் ஆக 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 மக்களுக்கும் ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு யார் பக்கம் போகும்னு சொன்னால் அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது யாருக்கு அனுதாபமாக போகும்னு என்னால் சொல்ல முடியும். விஜய்க்கு தான் அனுதாபமாக போகும். ஸோ விஜயை தடுக்க நினைக்கிறவங்க அப்படி நினைக்க அந்த செயல்பாட்டுக்கு போக போக அது எல்லாமே விஜய்க்கு தான். அதுதான் விஜய் தடுக்க நினைக்கிறது யாரு? எல்லாரும் நாளைக்கு தெரிய போகுது. அப்படி யாராவது தடுக்க நினைச்சாங்கன்னா நாளைக்கு தெரிய போகுது. அது யாருன்னு சொல்லிட முடியுமா? 2 நாளாக விஜயை தடுத்துக்கிட்டே இருக்காங்களே முதலமைச்சராக விடாம, அது யார் தடுக்கிறாரு? அதெல்லாம் முதலமைச்சராக விடாமலாம் இல்லை. அவர் மெஜாரிட்டியை எடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு, அவரால் முடியலைங்க. அப்போ வந்து இன்றைக்கி ஏன் திருமாவளவன் இவ்வளோ அருமையாக 2 நாள் முன்னாடி பேசினார் இல்லை, நான் விஜயை தாக்கவே இல்லை, நான் வந்து எல்லா விதத்துலேயும் அவருக்கு நல்ல இதுவாக தான் இருக்கிறேன், சப்போர்ட்டாக தான் இருக்கிறேன், அவர் என்னை கேட்டதுமே எனக்கு நன்றி எல்லாம் சொன்னார் இல்லை, ஏன் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஆதரவு கடிதம் கொடுக்கல? கம்யூனிஸ்ட் இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்னால் ஏன் நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க? நாளைக்கு தரேன்னு சொன்னால் அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அண்டு விஜயை கேளுங்க, விஜய் கட்சியில் இருக்கிறவங்கள கேளுங்க, நீங்கள் ஏன் இவங்க பின்னாடி அலையிறீங்க தொங்குறீங்க? வந்து வேற யார்கிட்டையாவது உங்கள் ஆதரவை கேளுங்க. இல்லைன்னா நாங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகிறோம், நேரடியாக கவர்னரை கேளுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, விஜய கவர்னர் தடுக்கலை அப்படிங்கிறது உங்களுடைய வாதமாக இருக்குது, நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இல்லை, கவர்னர் எப்படி தடுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? அவர் தானாக வந்து எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு தடுக்க முடியுமா? இது என்ன வீட்டில் நடக்குதா? இது நாட்டில் நடக்குது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே மக்கள் பேசிடுவாங்க, மக்களை தடுக்க முடியாது இல்லைங்க. உங்ககிட்ட கேட்டால் இந்த நிறைவாக கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் நம்புகிறேன். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண உடனே ரஜினிகாந்த் வந்து மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று, அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கணும், இல்லை அரசியலும் முழுமூச்சாக இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் அவர் அப்பப்போ வந்து வர்றாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு கமலஹாசன் வெளிப்படையான ஒரு நண்பராக இருக்கிறாரு, ரஜினி அவர்கள் எப்போவுமே நண்பராக இருந்திருக்காருன்னு தான் புரிஞ்சுக்கணும்.
இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறது மக்கள்? புரிஞ்சு என்ன கிளிக்க போகிறோம்? தெரிஞ்சுக்கட்டும் அரசியலில் என்ன நடக்குதுன்னு. ரஜினியோட அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும். ரஜினி ஏன் முக ஸ்டாலின் சந்திக்கணுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்த ரஜினி முக ஸ்டாலின் சந்திப்புக்கு பிறகுதான் விஜய் முதலமைச்சராக விடாமல் இவ்வளவு பெரிய நெருக்கடி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப விஜயை தடுத்தது ரஜினியா அல்ல ரஜினி மூலம் விஜய் தடுக்கப்பட்டாரா? இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா? எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி வந்ததுக்கு பிறகுதான் இந்த ரஜினியுடைய சந்திப்பு நடந்தது, மற்றதெல்லாம் நடக்குது. இப்படி ஒண்ணுன்னா நம்ம வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகுதான் தேர்தல் வந்தது. அப்படிலாம் கேட்க முடியாதுங்க. காக்கா உட்கார பணம் வரும்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்க சந்திச்சது வந்து எனக்கு வந்து அதனால ஒரு பெரிய நலன் நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கல. அவங்க வந்து மக்கள் நலனுக்காக சந்திக்கல. அவங்க ஏதோ தனிப்பட்ட அது அரசியல் சந்திப்பு தான் புரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் நலன் தெரியல. இப்போ நம்ம பேசிக்கிறக்கூடிய இந்த தருணத்தில் சிபிஐ வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நவ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அத்தைக்கு மீசை முளைச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. முளைச்சா பார்க்க நல்லா இருக்காதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சிபிஐ ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. சிபிஎம்மும் விசிகாவும் தான் என்ன சொல்ல போகிறாங்களோ இல்லை, மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன். இந்த மெஜாரிட்டியை இவரால் கலெக்ட் பண்ண முடியலன்னா தனிப்பெரும் கட்சியாக போய் லெட்டும் கோ அலோன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அடுத்து தமிழக அரசியல் களத்தில் என்னென்ன நடக்க போகுதுங்கிற பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.